எக்ஸிட் போல் வந்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலில் ஒரு 13 நிறுவனங்களுக்கு மேலே எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 9 நிறுவனங்கள் திமுக வந்து ஆட்சியை பிடிக்கின்றாங்க. ஒரு 3 பேர் அதிமுகன்றாங்க, ஒருத்தர் விஜய்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் திசை காட்டியா, இப்படி தான் இருக்க போதா? திமுக ஆட்சிக்கு வருங்கிறதான் திசை காட்டி. அதில் விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிற ஒரு இதையும் நான் உணர்றேன். ஓகே, விஜய் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்துவார் அப்படின்னு. இப்போ விஜய் பிரிக்கிறத நீங்க சொல்றது திமுக ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் பிரிக்கிறது எல்லாருடைய ஓட்டையும் தானே, அது ஏன் திமுக பாசிட்டிவா மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் வந்து ஒரு அவுட் சைட் ஃபோர்ஸ் உள்ள வரார். அவர் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தார். திமுக விட்டு பிரிஞ்சு அணில் போல ஜெயலலிதாவுக்கு உதவி பல ஆண்டுகள் வருது. அப்போ அரசியல் ரீதியாக அவர் திமுக விட்டு வெளியேறிட்டாங்க. என்டிஆர் ஒரு பெரிய சக்தியாக வந்தார். என்டிஆருக்கு அந்தஸ்து இவருக்கு இல்லைனாலும் கூட என்டிஆர் ஒரு பெரிய அந்தஸ்தில் வந்தார். வந்ததும் அவர் பலகீனப்படுத்தினது எதிர்கட்சிகளை தான் பலகீனப்படுத்தினார். காங்கிரஸ் கட்சியை அன்னைக்கு எம்ஜிஆர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியை ஒரு 6 விழுக்காடு வாக்கு தான் பலகீனப்படுத்த முடிஞ்சுது. 39 விழுக்காடு இருந்த காங்கிரஸ் கட்சியை 6 விழுக்காடு தான் அவரால் பலகீனப்படுத்த முடிஞ்சுது. ஸோ அவர் இந்திரா காந்திக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக யாருக்கு எதிராக வராரோ அவர்கிட்ட இருந்து தன்னுடைய கம்மா ஜாதிய தளத்தில் தான் ஓட்டை பலகீனப்படுத்த முடிஞ்சுது. இப்போ ஒரு ஸ்டாலினுக்கு எதிராக வரார். ஸ்டாலினுக்கு எதிராக என்னோட பார்வை இவரால் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் வாக்கையும் கொஞ்சம் வெள்ளாளர், அவர் சமூகம்னு அது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான் வெள்ளாளர்கள். அந்த அடிப்படையில் தான் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க வாக்கில் இருந்து இந்த 2 செக்ஷன்ல இருந்து ஓரளவு பலகீனப்படுத்த முடியும். மற்றபடி திமுக வெற்றி பெறா இருக்கிறாங்க, தொடர் வெற்றியில் இருக்கிறாங்க, 50 விழுக்காடு வாக்கு பலத்தோடு இருக்கிறாங்க. தேமுதிக கட்சிக்குள்ளேயே ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து அதுல இருந்து அதிகபட்ச பலகீனம் வந்து அவங்களுக்கு வந்து 8 விழுக்காடு தான் மேக்சிமம் இருக்குன்னு நான் கணக்கு போடுறேன். இதில் இன்னொரு ஆங்கிளில் என்ன பார்க்குறேன்னா, 5000 ரூபா டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதும், திமுக கேண்டிடேட்ஸ் 1000 ரூபா கொடுத்ததும், அந்த பலகீனத்தை மற்றும் நான் முதல்வன் திட்டம் அது இது ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லாதது, லாஸ்ட் மினிட் அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அதெல்லாம் எரிச்சது, இது எல்லாமே வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி ஓட்டம் இருக்குது. ஸோ அட் எனி காஸ்ட் விஜயால பாதிப்பு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு விஜய் எல்லாமே பாதிக்கிறது வந்து 50 விழுக்காடுக்கு மேலே பலத்தோட இருக்கக்கூடிய 50 விழுக்காடுன்னு சொல்றது நாடாளுமன்ற தேர்தல் அது குறைஞ்சிருச்சு. 2019 அதிகமாக இருந்தது, 21 இருந்தது, அப்படியே இது வந்து குறைஞ்சிருச்சு 24. அதை வச்சு கணக்கு பார்க்குறப்ப இப்போ இபிஎஸ் ஒன்று சொன்னார் பாருங்க, பாஜக கூட்டணியில் இல்லாதப்ப வேற கணக்கு, பாஜக வந்துட்டு இப்போ நாங்கள் 40 அப்படின்றாருல, அதை நீங்கள் குறைச்சி எடை போடுறீங்களா? நான் வந்து கணக்கு சரியாக தான் போடுறேன்.